அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ டைட்டிலே போட்டிருப்பேன், ஜீசஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த விளம்பரம் உலக மக்களையே மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போகுதுங்க. எதனால் சொல்கிறேன்னா, பைபிளில் இந்த ஒரு வசனம் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகே இல்லை. இவங்க ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர்களும் சொல்லுவாங்க. இதுவும் மேலே வச்சுருக்கேன், இந்த ஒரு ஆதாரம், வசன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபுங்க மேலே வச்சுருக்கேன். அதாவது உங்கள் சத்துருக்களை நேசிங்கள், இது இயேசு தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்ணி நீங்கள் கிறிஸ்துவனாக மாறின பிறகு கிட்டத்தட்ட பணம் பிடுங்கி தசம பாகம் அவங்க காரு பங்களான்னு செட்டில் ஆகிருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இல்லையா? அதாவது நீங்கள் தேவையில்லாமல் இந்துக்கள் வாசலாண்ட வந்து எங்கள் சாமி தான் கடவுளாக உண்மையான சாமி அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுறீங்க இல்லையா? இந்த ஜீசஸோட இன்னொரு மூஞ்சி, அதாவது இன்னொரு முகம் பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நம்ப முடியுமா? இந்த சேனலை ரிப்போர்ட் பண்ணுற நாய்களுக்கு இது ஒரு ஆதாரம் தாங்க. ஏன்னா பைபிளை நீங்கள் படிக்க மாட்டீங்க, 24 மணி நேரம் ஜீசஸ் சாங்ஸு அதெல்லாம் கேட்டுன்னு இருப்பீங்களே தவிர உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஏமாந்து பாஸ்டர் சொல்கிற கட்டுக்கதையை நம்பி நீங்கள் அங்கே போய் பாட்டு பாடின்னு கை தட்டின்னு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பைபிளில் என்ன இளவு எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். சரியா? இயேசு நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு என் சேனலை ரிப்போர்ட் பண்ண முட்டாள் நாயங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, பைபிள் நீங்கள் படிக்க மாட்டேறீங்க, நான் தெளிவாக தான் படிக்கிறேன். ஜீசஸ் ஒரு கேவலமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசன ஆதாரமாக நான் சொல்லியிருக்கேன். மேலே 2 வசனம் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அவரை கடவுளாக ஏற்றுக்கிறேன்னா குடும்பத்தை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு புரியணுன்னா, ஒரு குடும்பத்தில் பெண் யாராவது கிறிஸ்தவனாக மாறினால், அதாவது ஒரு பெற்ற மகளோ இல்லை தங்கச்சியோ கிறிஸ்தவனாக மாறினால் அவங்களோட கதி என்ன? அதாவது நம்ம ஹிந்துவாக இருந்தோம்னு நினச்சிக்கோயேன், நம்ம பொங்கல் தீபாவளிக்கு வரவே முடியாது அந்த பெண்ணால். நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு மதம் தான் இந்த கிறிஸ்துவ மதம். ஜீசஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாஸ்டருங்க இல்லை நீ தப்பாக சொல்கிற, இது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, வேறு ஏதோ அர்த்தம் இருக்குது, உள்ள அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட பணம் பிடுங்க தான் பார்ப்பாங்களே தவிர சுத்தமாக ஒரு பேசிக் சென்ஸு கூட இல்லாமல் நீங்கள் அந்த மதத்தில் போய் ஜாயின் ஆகிருக்கீங்க. பைபிள் படிக்காமல் நீங்கள் 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் பைபிளை உங்களை படிக்க விட மாட்டாங்க அந்த பாஸ்டர் நாயிங்க. இதுதான் உண்மை. நான் இன்னொரு வசனமும் போட்டிருக்கேன், அந்த இன்னொரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே புரியும். அதாவது நான் இந்த ஒரு வசனம் முதல்ல ஒன்று போட்டிருந்தேன்ல, நான் சத்துருக்கள் நேசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜீசஸ் சொன்னாருன்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணணும், விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வசனம் எதுக்காக போட மாட்டேறீங்க? அதாவது நான் இங்கே சமாதானத்தை அழிக்க வரலை, நான் விரோதத்தை தான் வளர்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இயேசு சொன்னது தாங்க. பைபிளில் அப்படி தானே இருக்குது. ஸோ நான் உண்மையை சொன்னால் கூட என் சேனலை ரிப்போர்ட் பண்ணுறீங்களே, இதுதானே இப்போ இருக்கிற வர பிரச்சனை. ஏன்னா என்கிட்ட உங்கள்கிட்ட நேருக்கு நேர் பேச தைரியம் இல்லை உங்களால், எந்த கிறிஸ்தவனாலேயும். ஏன்னா நான் முட்டாள், நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு செயல் இது பண்ணுறேன். ஆனால் ஹிந்து மதத்தை மேலே மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். நான் பைபிளில் வசனம் தான் ஆதாரமாக வைக்கிறேன், அதை கிளாரிட்டியாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. கோலத்தனமாக என் சேனலில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை மதம் மாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட நோக்கமே, அவங்களோட மதப்பை பரப்பிட்டு. ஆனால் பைபிளில் நான் இங்கே 3 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதில் எது இல்லைன்னாலும் உடனே என் சேனலை நானே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உண்மையால் நான் என் சேனல் க்ளோஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த கமெண்ட்ஸ் எனக்கு போடலாம். நன்றி, வணக்கம்.